மகாவதார் பாபாஜிக்கும் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஒரு 2 கிளாஸ் முன்னாடி மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு 4 பேர் இருப்பாங்க. அதுல முக்கியமா மனசு அப்படின்ற விஷயத்துல 6 விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மனசு செய்யற வேலை தான். ஓகே, அந்த மனசுக்குள்ள இருக்கிற 6 விஷயங்கள் என்னது அப்படின்னா காம, குரோத, லோப, மோக, மதம், மாத்சரியம் அப்படின்ற இந்த 6 அரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிஷட் வர்க்கங்கள் மூலமா நம்ம கர்மாஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருப்போம். காமம் அப்படின்னா நமக்கு தேவையை விட அதிகமான உணர்ச்சிகளை எதிர்பார்க்கிறது. குரோதம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமோ இன்னுமே நம்ம அதை சுமந்துகிட்டு இருப்போம், திட்டிக்கிட்டு இருப்போம். இல்ல அப்படின்னா சும்மா நம்மள டச் பண்ணா போதும் கோவம் வந்துடும், வெடிஞ்சிருவாங்க. அத போல விஷயங்கள், அர்த்தமே இல்லாத கோபம், அத குரோதம் அப்படின்வாங்க. மதம் அப்படின்னா நான் அப்படின்ற அகம்பாவம், எனக்கு தான் தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்ட், யாருக்கும் ஒன்னும் தெரியாது அப்படின்ற நிலையில இருப்பாங்க. மாத்சரியம், பொறாமை, கிரீடி. யாருக்காவது ஏதாவது இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவன் கார் வாங்கிட்டானா, அவன் வீடு வாங்கிட்டானா, அவன் அவ்வளோ காசு வாங்கிட்டானா, அதெல்லாம் எனக்கும் இருக்கணும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மோகம் அப்படின்னா ஒரு பொருள் மேலேயோ ஒரு நபர் மேலேயோ அவங்க இல்லைன்னா, அந்த பொருள் இல்லைன்னா என்னால வாழ முடியாது அப்படின்ற நிலையில இருப்பாங்க. இதுதான் இந்த அரிஷட் வர்க்கங்கள். இந்த அரிஷட் வர்க்கங்கள் மூலமா நம்மளுடைய ஒளிய, ஞானத்தை நம்மளே தடுத்துக்கிட்டு இருக்கோம். பாபாஜி என்ன சொல்றாருன்னா, நிலவு என்ன பண்ணுது, அது சூரிய ஒளிய ரிஃப்ளெக்ட் பண்ணுது. நிலவு எதுவுமே பண்றது இல்ல, ஜஸ்ட் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் ஒரு நாள் பத்ரி சார் கூட நான் இன்டராக்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. 2019ல திருப்பதியில ஒரு 4 days ப்ரோக்ராம் நடந்தது, மியூசிக் ஃபெஸ்ட் மாதிரி திருப்பதி மலையில. அப்போ பத்ரி சார் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், அது வரைக்கும் நான் ஏதோ பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நான் பண்றேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் அப்படின்ற நிலையில இருந்தேன். பத்ரி சார் கிட்ட போய் பேசும்போது, சார் நீங்க ஏதாவது ஒர்க் கொடுங்க, நான் பண்றது எனக்கு இன்னும் திருப்தி அடையல, ஏதாவது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. அப்போ அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நான் எதுவும் பண்ண தேவையில்லையா, அப்போ நான் ஏன் இந்த பூமி மேல இருக்கணும்? என்னுடைய அகம்பாவத்தை அவர் எடுக்கிறதுக்கு ஒரு வார்த்தையில அந்த விஷயம் சொல்றாரு பாருங்க. நீ எதுவுமே பண்றதுக்கு வரலப்பா, நீ சும்மா இருந்தா போதும், உன்னுடைய பர்பஸே சும்மா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதும் நான் அங்க பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணேன். தியானம் பண்ணும்போது நீ அப்படின்னா அகம்பாவத்தோட நீ அனிருத் அப்படின்னு சொல்லி குறிப்பிக்கிட்டு நீ ஏதோ பண்ணணும்னு நினைக்கிற. நீ பண்ணணும்னு நினைக்கிறப்போ உனக்குள்ள இருக்கிற ஆன்மா வேலை செய்யாது. அகம்பாவத்தை எடுத்துட்டு நீ பண்ணிக்கிட்டே போ, உனக்குள்ள இருக்கிற ஆன்மா வேலை செய்யும் அப்படின்ற விஷயம் புரிதல் கொடுத்தது. பத்ரி சார் கூட சில கொட்டேஷன்ஸ் சொல்லியிருப்பார். பி ஆஸ் ஜீரோ டு பிகம் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பார். எப்போ நம்ம நான் பண்றேன் அப்படின்ற குணத்தை நம்ம ஸ்டாப் பண்றோமோ அப்போ மீதி நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம கிட்ட யாராவது தியானம் கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம கொஞ்சம் இப்பதான் நீ வந்திருக்க, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற நிலையில நம்ம கொஞ்சம் சீனியர் அப்படின்ற மாதிரி நம்ம மனசு உள்ள இருக்கும். ஆனா வந்திருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது. பெரிய ஆயிரக்கணக்கான
தியானம் பண்ண யோகியா இருந்திருக்கலாம். பல ஜென்மங்களா ஞானம் அந்த தியான ஆற்றல் உள்ள இறங்குனதும் அது ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாரையும் கம்மியா எடை போட வேணாம். நீங்க சர்வீஸ் பண்ற எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கிற விஷயத்த மறக்காதீங்க. எல்லாருக்குள்ளயும் இறைவனை பாருங்க. அந்த இறைத்தன்மைய பார்க்கக்கூடிய கண்களை ஓப்பன் ஆகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும். அந்த தாகம் இருக்கணும். அந்த தாகம் இருந்தா மட்டும்தான் எல்லாருக்குள்ளயும் அந்த இறை சக்திய பார்க்க முடியும். ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே போயிட்டே இருந்தோம், ஈகோயிஸ்டிக்கா நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது பண்ணிக்கிட்டு இருப்போம். அதனால நமக்கும் பலன் கிடையாது, ஆப்போசிட் பர்சனுக்கும் பலன் கிடையாது. முக்கியமா ஸ்பிரிச்சுவல் டைரி அப்படின்றத மெயின்டைன் பண்ணணும். எத்தனை வாட்டி நான் இன்னைக்கு கோவப்பட்டிருக்கேன், எத்தனை வாட்டி நான் எதிர்மறை எண்ணங்களோட யோசிச்சிருக்கேன், எத்தனை வாட்டி நான் என்ன கம்மியா எடை போட்டிருக்கேன். அப்போ எதிரில இருக்கிறவனையும் திட்டக்கூடாது, நம்மளையும் நம்ம திட்டிக்க கூடாது, நடந்த கசப்பான விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எத்தனை வாட்டி நம்ம அத போல யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு டைரி மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. அப்போ அந்த டைரியில என்ன இது, யாராவது நல்ல விஷயங்களா தானே பார்க்க சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க. இது என்ன நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை விஷயங்களா அத பார்க்கணும் அப்படின்றாங்களே பாபாஜி. அப்படின்னா எங்க இருள் இருக்கோ அங்க ஒளி என்ட்ராகும். அப்படிதான் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்குள்ள நம்ம பார்க்கும்போது இருட்டா இருக்கு, அங்க நம்ம டார்ச் போடுறோம். இந்த டார்ச் போடும்போது என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படிதான் நமக்குள்ள நம்ம பயணம் பண்ணி எங்கெல்லாம் இருள் இருக்கோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒளி அப்படின்றது என்ட்ராகும். வெளியே நல்ல விஷயங்கள் பார்க்கணும், உள்ள கெட்ட விஷயங்கள் பார்க்கணும். அப்போ நம்ம செல்ஃப் செக் பண்ணிட்டு அதை சரிப்படுத்திக்க கூடிய தருணமா இருக்கும். பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள அந்த பயம் இடத்துல அன்பை வைக்கணும், கோபம் இடத்துல பணிவை வைக்கணும். அத போல நமக்குள்ள என்ன குணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள பயணம் பண்ணாதானே நமக்கு தெரியும். அப்படி நம்ம இந்த அரிஷட் வர்க்கங்களோட ஸ்டக் ஆகி இருக்கும். நம்மள யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப ஃபீல் ஆயிடுவோம். அவங்க நம்மள டச் கூட பண்ணல, அவங்களா ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயங்கள் நம்ம கேட்டதோ நமக்கு வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். அதுக்கு ரீசன் என்னன்னா நம்மளுடைய ரிமோட் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அப்போ நமக்கு ஃப்ரீடம் இல்லை. ஆமா தானே? ஃப்ரீடம் அப்படின்னு என்னது, யார் என்ன நினைச்சாலும் நம்ம தர்மத்தோட வாழ்றோமா இல்லையா, அந்த வாழ்க்கை தான் நமக்கு ஃப்ரீடம். அவங்க என்னவோ நினைப்பாங்க, இவங்க என்னவோ நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதர்மத்துக்கே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா நம்மள யாருமே காப்பாத்த முடியாது கடைசி நேரத்துல. அப்போ இங்க யாரு காப்பாத்துவா, நமக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தான் கைட் பண்ண முடியும். நமக்கு நம்ம தான் எதிரி, நமக்கு நம்ம தான் நண்பன். ஓகே, அப்போ இந்த கஷ்டங்கள் எல்லாம் வருது, அந்த ரியாக்ஷன் எல்லாம் வருது, நம்மள சுத்தி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நமக்கு பாடம் கத்துக்கிறது இருக்கு. அந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன கத்துக்கணும். இப்போ ஒரு வீடியோ கேம் ஆடுறோம், வீடியோ கேம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அந்த வீடியோ கேம்ல என்ன வருது, எல்லாம் கஷ்டங்களா வருது. அதுகிட்ட எல்லாம் சண்டை போட்டு இல்லைன்னா பசில்ஸ் எல்லாம் செட் பண்ணி, உதாரணத்துக்கு கேண்டி கிரஷ், அந்த கேண்டி கிரஷ் விளையாடும் போது ஒரு 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 லெவல் கிராஸ் ஆகும் போதும் நமக்கு பவர்ஸ் அதிகமா வரும்.
எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஞானம் அதிகமா ஆயிட்டு இருக்கும். அதே போலதான் நம்ம இந்த பௌதிகமான விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஞானம் கூட நாள் ஆக 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 நமக்கு தியானம் பண்ண 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 நிறைய பவர்ஸும் வரும். அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஞானம் வர வர பவர்ஸும் அதிகமாயிட்டே போகும். எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னா நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கும் தைரியத்தை கொடுக்கறதுக்கும் வில் பவர் அதிகமாக்குறதுக்கு தான் வருது. நம்மளுடைய கோல் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு புதிய மதத்தை உருவாக்கணும். ஆல்ரெடி இத்தனை மதம் இருக்கு, மறுபடியும் புதிய மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேணாம். இந்த மதம் பேரு வந்துட்டு அன்பாலயம். இந்த மதம் பேரு அன்பு. எந்த ஒரு குருவா இருந்தாலும் சரி, அது ஜீசஸா இருந்தாலும் சரி, முருகனா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, அவங்கள எல்லா குருமார்களையும் ஒளி ஞான தீபமா பார்க்கணும். வள்ளலாரா இருந்தாலும் சரி, வேதாத்ரி மகர்ஷியா இருந்தாலும் சரி, சத்குருவா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா குருக்களையும் ஞான ஒளியா பார்க்கணும். நான் இவங்களுடைய ஸ்டூடெண்ட், மகா அவதார் பாபாஜியுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைடா சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அவர்தான். அப்போ மகாவதார் பாபாஜி ஸ்டூடெண்ட் அப்படின்னா நீங்க கிரேட் அப்படின்னா அப்போ பத்ரிஜி என்ன கம்மியா, இல்லைன்னா சத்குரு கம்மியா? அப்படி கிடையாது. இங்க நம்ம அன்பு அப்படின்ற மதத்தை உருவாக்குறோம். இந்த மதத்துல எல்லாரும் ஒன்று கூடிதான் வாழணும். இதுக்குதான் பாபாஜி அத போல எத்தனையோ மகான்கள் அன்போட எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அங்க சில பேருக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோவும் இருக்கு. நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நடுவுல என்ன ஆகும் அப்படின்னா யுத்தம் அப்படின்றது வரும். ஆல்ரெடி உள்ள யுத்தம் போயிட்டு இருக்கு, எப்படி நம்மள சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதே யுத்தம் வெளியும் வர ஆரம்பிக்கும். எப்போ நம்ம நமக்குள்ள அமைதியையும் அன்பையும் ஸ்தாபிக்கிறோமோ அப்போ நம்ம வெளிப்பாடு, நம்ம யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டோம். நான் தான் கிரேட் அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? எல்லாரும் கிரேட் அப்படின்றப்போ அங்க சண்டை எங்க இருந்து வரும்? அங்க அன்பை மட்டுமே தான் பரப்பிக்கிட்டு. எந்த குருவா இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். எல்லா குருமார்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம என்ன ரிகர்சல் பண்ணிட்டு இருப்போம் நமக்குள்ள? நேத்து பார்த்தோம் இல்லையா, எங்க சண்டை போடணும், எப்படி சண்டை போடணும், எப்படி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம்ல. அதுக்கு பதிலா எப்படி அன்பா பேசணும், எப்படி அன்பா பழகணும், எங்க எல்லாம் நான் கருணையை காட்டணும் அப்படின்ற விஷயத்த நம்ம நம்ம செல்ஃப் செக் பண்ணிட்டு சரிப்படுத்திக்கணும். அப்போதான் நமக்குள்ள இருக்கிற ஒளி ஞான பிரகாசம் வெளியே வரும். முக்கியமா பாபாஜி என்ன சொல்றாருன்னா, யாரெல்லாம் தைரியமா இருக்கிறாங்களோ அங்க நான் இருப்பேன். என்னது தைரியத்துக்கும் அவரு இருக்கிறதுக்கும் என்ன? தைரியம் எப்படி வரும் அப்படின்னா அன்பு மூலமா வரும். ஒரு சின்ன கதை ஒரு இடத்துல நான் கேட்டேன். ஒரு சின்ன பாப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கு. அத சுத்தி நிறைய மக்கள் இருக்காங்க ஒரு வில்லேஜ்ல. அங்க அம்மா கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. அம்மா இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பாப்பா இங்க இருக்கு. அப்போ ஒரு பாம்பு வருது பாப்பா கிட்ட. இங்க சுத்தி மக்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஆனா அந்த பாம்பை பார்த்ததும் எல்லாரும் பயந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. யாருமே இல்ல கிட்ட, பாப்பா கிட்ட. ஆனா அம்மா தூரமா இருக்காங்க. அம்மா ஓடி பாப்பாவை எடுத்துக்கிட்டு பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. அங்க என்ன இருக்கு? தைரியம் எப்படி வந்தது? எங்க அன்பு இருக்கோ அங்க தைரியம் இருக்கும்.
அப்ப நமக்கு பயம் இருக்குன்னா எனக்குள்ள அன்பு இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனால நமக்குள்ள அன்பை வளர்த்துக்கணும். நான் ஒரு வாட்டி பாபாஜி கிட்ட கேட்டேன், யார் மேலயாவது கோபம் வந்தா நல்லா கோபமா கத்திடுறோம் அப்படின்னா உள்ள கோபம் தான் நிரம்பி இருக்கு. ஆனா யார் மேலேயாவது அன்பு வரணும்னா வரமாட்டேந்தே. ஏன்னா நம்ம மனசு மேல இந்த அரிஷட் வர்க்கங்கள் எல்லாமே ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால்தான் அன்பு வெளியே வரமாட்டேங்குது. ஓகே, சரி. அப்போ நமக்குள்ள அந்த அன்பை வெளி கொண்டு வரணும் அப்படின்னா பிரமிட்ஸ் யூஸ் பண்ண சொல்றாங்க மகாவதார் பாபாஜி. பிரமிட்ஸ் யூஸ் பண்ண 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 நம்ம நம்ம மேல அதாவது நம்ம மேல இருக்கிற ஆன்மா மேல இருக்கிற அஞ்ஞானம் எல்லாம் விலகி போயிட்டு நம்மளுடைய குணமே அன்புதான், ஆனந்த நிலைதான். அப்போ அது மேல இருக்கிற தேவையில்லாத குணங்கள் எல்லாம் கிளியர் ஆயிடும் பிரமிட்ஸ் யூஸ் பண்றது மூலமா. அப்போ பிரமிட்ஸ் காட்டுச்சு எனக்கு ஒரு நாள் தியானத்துல. நான் அன்பை வளர்த்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிரமிட்ஸ் யூஸ் பண்ணுங்க. பாருங்க, இதை விட வேற என்ன ஷார்ட்கட் வேணும்? அப்போ நம்ம யாரெல்லாம் பிரேவா, யாரெல்லாம் தைரியமா இருக்கிறோமோ அவங்க கிட்ட மகாவதார் பாபாஜி பிரசன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அன்பால நிரம்பி இருப்பாங்க. அங்க நம்ம நம்மளை சுத்தி ஏதாவது யாராவது என்ன பேசுறாங்க அப்படின்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற இறைவனோட சரண்டர் ஆயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே மாற்றம் நடந்துரும். ஏன்னா நம்ம தான் நமக்குள்ள இருக்கிற சத்தியத்து கூட சரண்டர் ஆயிட்டோம் இல்லையா? அப்போ இங்க நம்ம மனச கட்டுக்கு கொண்டு வரணும். அந்த மனசை எப்படி கட்டுக்கு கொண்டு வர்றது? ஒண்ணு பிரமிட்ஸ் யூஸ் பண்ணி, இன்னொரு ஷார்ட்கட் ஃபாஸ்டிங், விரதம் இருக்கிறது. நான் கொஞ்ச நாளைக்கு டீப் ஃப்ரை சாப்பிட மாட்டேன், நான் கொஞ்ச நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் 24 hours சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன், இல்லைன்னா ஜூஸ் மட்டும் குடிப்பேன், இல்லைன்னா மொபைல் யூஸ் பண்ண மாட்டேன். இது ஏன் சொல்ல வரேன்னா இது நம்ம மனசு கேட்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம நோ சொல்லுவோம். இல்ல நான் டீப் ஃப்ரை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அப்படின்னா மனசு நோ. சில பேர் வீகனா இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ வீகன் அப்படின்னா பால் சம்பந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது. அப்போ அது அதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னாலோ இல்லைன்னா பால் சம்பந்தப்பட்ட மோர் குடிக்கணும் அப்படின்னாலோ தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிடணும் அப்படின்னாவோ அங்க நம்ம என்ன சொல்லுவோம்? நோ, நான் விரதம் இருக்கிறேன், நோ. இப்படி மனசு கேட்கிற விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம நோ சொல்ல 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 மெதுவா மனசு நம்ம சொல்ற வேலை கேட்கும், நம்ம சொல்ற மாதிரி நடந்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம இப்ப எல்லாம் அப்படியே ஷாப்பிங் போவோம், நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். அது தேவையானது இந்த சென்ஸ் இப்போ தேவை கிடையாது அது, ஆனாலும் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்போம். ஏன்? மனசு கேக்குது, எனக்கு இது வேணும், இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுக்கு முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஏதாவது விஷயங்கள் வாங்குவோம், இல்லைன்னா பர்த்டேக்கு வாங்குவோம். அங்க அவங்களுடைய மனசு அவங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது சாப்பிடணும்னு தோணுதா, உடனே ஸ்விக்கி இல்லைன்னா ஜொமேட்டோ உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா? போயிட்டே இருக்கிறோமா, வீட்டுக்கு போனா சாப்பாடு ரெடியா இருக்கும், இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டியை தள்ளி ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்க சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ நம்மளுடைய மனசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா செல்ல புள்ளையா வளர்த்து வச்சிருக்கோம். அது என்ன கேட்டாலும் அதை வாங்கி கொடுக்கறது செல்ல புள்ளைய பண்ணி வச்சிருக்கோம். அந்த செல்ல பிள்ளை ஒரு நாள் உட்கார்ந்ததும் தியானம் செட் ஆகணும்,
எண்ணமே இருக்கக்கூடாது அப்படின்னா அது முடியுமா? அத மெதுமெதுவா மெதுமெதுவா நம்மளுடைய கட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்குதான் இந்த ஃபாஸ்டிங் எல்லாம். உங்களை நீங்க புண்படுத்திக்கிறதுக்காக இந்த ஃபாஸ்டிங் நாங்க வைக்கல. மனச நம்ம கட்டு கீழே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த ஃபாஸ்டிங் வச்சிருக்கோம். இங்க எல்லாரையும் ஒரு இடத்துல சேர்க்கணும். அந்த அன்பாலயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா? சோ அப்படி ஒரு அன்பாலயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா யார் மூலமா முடியும் அப்படின்னா கலை மூலமா முடியும். கலை அப்படின்னா டான்ஸ், ஆர்ட், பாட்டு பாடுறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அது கத்துக்கிறது மூலமா நம்ம நிறைய பேரு கூட கனெக்ட் ஆகுமா. உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான், அவருடைய பாட்டு நான் கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? நாங்க முஸ்லிம்ஸ் நாங்க மட்டும்தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? அப்படி யாரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் பாடுறாங்க அப்படின்னா, அதாவது ஆர்ட், கலை, அங்க ஒரு கலை விஷயம் இருக்கு அப்படின்னா ஜாதி, மதம், இனம் எதுவுமே இல்லாம அத பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. அத போல கலைகளை வளர்த்துக்கோங்க. பரதநாட்டியம் அப்படின்னா இந்த வர்க்கம் சேர்ந்தவங்க மட்டும்தான் ஆடணும் அப்படின்றது இருக்காது தானே. எல்லாரும் கத்துப்பாங்க. ஆர்ட் அப்படின்னா ஹிந்துஸ் மட்டும்தான் ஆர்ட் வரையணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்களா? இல்ல தானே. அப்போ ஆர்ட் மூலமா நம்ம நிறைய பேரை கனெக்ட் ஆகும். அதனால கலைக்கு ஒரு முதல் படியை கொடுங்க. இங்க நான், நீ அப்படின்ற பிரிவினை வர்றதே அஞ்ஞானத்து மூலமா தான். எங்க நமக்கு எப்பாவது ஹெவியா எமோஷன்ஸ் வருதோ கண்ணை மூடிக்கிட்டு அந்த எமோஷன்ஸை கவனிக்கலாம். எமோஷன்ஸ் கவனிக்க கவனிக்க ஒரு 2 குழந்தைங்க சண்டை போடுறாங்கன்னா, இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அவங்கள பார்த்தோம் அப்படின்னா போதும், அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிதான் நமக்குள்ள இருக்கிற இந்த அரிஷட் வர்க்கங்கள், மனசு மூலமா வேலை செய்யற அரிஷட் வர்க்கங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும். இத ஆன்மா மேல ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். எப்போ நம்ம வந்துட்டு நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ அங்க ஆன்மாவுடைய ஆன்மா மேல ஒரு தடுப்பு அப்படின்றது இருக்கு. ஓகே, நீ பண்றன்னு நினைக்கிறல்ல, பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க விட்டுருவாங்க. நமக்குள்ள இருக்கிற ஆன்மா இன்டர்ஃபியர் ஆகாது. சரி, அப்போ என்ன பண்ணணும்? நம்ம வேலை மட்டும் செய்யணும், நம்மளுடைய எஃபர்ட் மட்டும் போடணும். ஆனா அங்க ரிசல்ட் நம்ம எதிர்பார்க்க கூடாது. அங்க எதிர்பார்க்கறது யாரு அப்படின்னா நான் அப்படின்ற அகம்பாவம். அப்போ அங்க அங்க எது பண்ணனாலும் செஞ்சா போதும் அப்படின்ற தைரிய நிலை கூட இருக்கணும். தைரியமா யாரு தைரியமா இருப்பாங்க அப்படின்னா, யாரு பலனை எதிர்பார்க்க மாட்டாங்களோ அவங்கதான் தைரியமா இருப்பாங்க. அங்க அவங்களோட எஃபர்ட் வந்துட்டு கான்ஸ்டன்டா போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கான்ஸ்டன்டா நம்ம ஒர்க் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா அங்க ரிசல்ட் ஃபியூச்சர்ல தெரியும் கண்டிப்பா. ஓகே, அதுதான் இங்க நீங்க பயப்படாதீங்க, உங்க வேலை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய குருமார்கள், நிறைய மெடிடேஷன் பிராக்டிஸ், இதெல்லாம் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த நம்புங்க, ஒரு பிராக்டிஸ பண்ணுங்க. நிறைய இருக்கும்போது கன்ஃபியூஷன் வரும். எல்லா பிராக்டிஸும் அந்த அல்டிமேட்ட ரீச் பண்றதுக்கு தான். அதனால எல்லாமே கரெக்ட். ஆனா ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். ஒரு பையனுக்கு ஊனம், ஒரு காலும் ஒரு கையும் ஊனமா இருக்கும். அவருக்கு குங்ஃபு கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறா, அம்மா நான் குங்ஃபு கத்துக்கணும், இன்னும் அனுப்பி விடு, குங்ஃபு மாஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு.
அம்மா வந்துட்டு, "ஏய் உனக்கு தான் இப்படி இருக்குல்லடா, வேணாம்" அப்படின்னு சொன்னதும், அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருப்பான். இவன் அழுறத பார்த்து குங்ஃபூ மாஸ்டர், "ஏன்பா அழுவுற?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி நான் அம்மா கிட்ட கேட்டேன். இப்படி நான் அம்மா கிட்ட கேட்டேன். அம்மா வந்துட்டு என்னுடைய ஊனம பார்த்து, "உனக்கு எல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தகுதி இல்லையா? அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் கிட்ட கேட்டா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோச்சிங் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு, நெறைய விஷயங்கள் அவருடைய கோச்சிங் கிளாஸ் கூட்டிட்டு போயிட்டு, ஒரே ஒரு ஸ்டெப்ப சொல்லிக் குடுக்குறாரு. ஒரே ஒரு பஞ்ச சொல்லிக் குடுக்குறாரு. இந்த பையனும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். 6 மாசம் ஆகுது. இந்த 6 மாசத்துல எத்தனையோ பேரு புது புது ஸ்டண்ட்ஸ, புது புது கிக்ஸ கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையனுக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓ! என்னுடைய ஊனம் வந்துட்டு என்னுடைய மாஸ்டர் கூட ஃபீல் பண்றாரு. நான் ஊனம் தான். சும்மா நான் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு தான் ஏதோ ஒரு கிக் சொல்லி குடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் ஆயிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். அங்க ஒரு டோர்னமெண்ட் அப்படின்றது நடக்க போகுது. அந்த டோர்னமெண்ட்ல மாஸ்டர் என்ன பண்ணுவாரு, யாரையுமே சூஸ் பண்ணாம இந்த பையன சூஸ் பண்ணுவாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது? என்ன சூஸ் பண்றாரு? எனக்கு அப்புறம் வந்தவங்களுக்கு நெறைய கிக்ஸ் தெரியும். ஆ ஆனா என்னைய ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரே கிக்க மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி அதுல அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருப்பான். ஒரு கிக் குடுத்ததும் இவன் அந்த டோர்னமெண்ட்ல வின் ஆயிடுவான். அப்படிதான் உங்களுக்கு எந்த ஒரு பிராக்டிஸ் குடுக்கப்பட்டதோ அத ஒழுங்கா நம்பிக்கையோட அந்த தியானத்த பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ அது நம்ம ரீச் பண்ணுவோம் கண்டிப்பா. அங்க தேவை என்னன்னா நம்பிக்கை. நம்ம கிட்ட இருக்கிற இந்த அற்புதமான ஞானத்த ஒண்ணே ஒண்ணு ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சா கூட போதும். அங்க நம்ம வெற்றி அடைவோம். நம்மளுடைய கோல் அன்பாலயத்த உருவாக்குறது. அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய பிராக்டிஸ். எங்க கோவப்படுறோமோ அங்க பணிவ போடணும். எங்க வெறுக்கிறோமோ அங்க அன்ப போடணும். தேங்க் யூ சோ மச்.